வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட் விலை நிலவரத்தை வாங்க பார்த்துடலாம். மல்லிகைப்பூட விலையெல்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 550 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 900 ரூபாய். நாட்டு ரோஜா 1 கிலோ 140 ரூபாய். பெங்களூர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய். பன்னீர் ரோஜா 1 கிலோ 160 ரூபாய். சாமந்திப்பூ மஞ்சள் 100 ரூபாய். சாமந்திப்பூ ஆரஞ்சு 80 ரூபாய். செவ்வந்திப்பூ 1 கிலோ 200 ரூபாய். கக்கட்டான் பூ கிலோ 300 ரூபாய். விரிச்சி பூ கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ சிவப்பு கிலோ 250 ரூபாய். அரளிப்பூ மஞ்சள் கிலோ 250 ரூபாய். தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பருத்தி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய். மறிக்கொழுந்து ஒரு கட்டு 40 ரூபாய். நந்தியாவட்டம் பூ கிலோ 200 ரூபாய். சம்மங்கி பூ கிலோ 250 ரூபாய். கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. இந்த பூக்களோட விலைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் விலை குறைவாக இருக்கிற பூக்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. விலை அதிகமாக இருக்கிற பூக்களை தேவைக்கு மட்டும் அளவாக வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய செலவுகளை குறைக்க பாருங்க. பூக்களை உங்களுக்கு கட்ட தெரியும்னா மொத்த விலை கடைகளில் 5-6 கடைகளில் விலை விசாரிச்சு எந்த கடைகளில் பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடைகளில் மொத்தமாக உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பூவாகவும் மாலையாகவும் நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்கி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.